الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, புனிதமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சங்கையான இந்த மாதத்திலே ஜம்யா நமக்கு சொல்லி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய வர்ணனைகளை மக்கள் மயப்படுத்துவோம். அந்த அடிப்படையில் கல்முனை கிளையினுடைய ஏற்பாட்டிலே இந்த பயான் தொடர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்தில் படைத்து நம்மை முஃமின்களாக ஆக்கியிருக்கிறான். ஈமானுடைய இரண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்று அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிபணிவது, அல்லாஹுடைய விலக்கல்களை தவிர்ந்து கொள்வது, அல்லாஹுவை அன்பு வைப்பது. அது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்ந்து அவர்கள் மீது அன்பு வைப்பதும் நம் மீது மிகவும் கட்டாயமான கடமையாக இருக்கிறது. அல்லாஹுவை அன்பு வைக்க வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒவ்வொருவரும் விரும்பியோ விரும்பாமலோ தான் ஒரு பூரண முஃமினாக ஆக வேண்டும் என்றால் ஈமான் கொள்வதை போன்று அவர்களை நேசித்தே ஆக வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், நபியே நீங்கள் உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்கள் என்றால், ஃபத்தபிஊனி, நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நபியை பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, அவர்களை அன்பு வைப்பது நம்மீது கடமையாக இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தவைகளை பின்பற்றுங்கள், அவர்கள் தடுத்தவைகளை விலக்கியவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் பூரணமான முஃமினாக ஆக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், உங்களுடைய தந்தைகளை விட, நீங்கள் பெற்ற பிள்ளைகளை விட, அனைத்து மனித சமூகத்தை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை நீங்கள் நேசிக்காத வரைக்கும் நீங்கள் பூரண முஃமினாக முடியாது. சகோதரர்களே, நம்மை பெற்ற தாய் தந்தையர்களை விட, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, முழு மனித சமூகத்தை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விருப்பத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். உஹதுடைய யுத்தத்திலே ஒரு பொய் செய்தி பரவுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இது ஒரு தாய், ஒரு பெண்ணுடைய, சஹாபி பெண்மணியுடைய காதுக்கு இந்த செய்தி போய் கிடைக்கிறது. உடனே வெளியாகி உஹது மைதானத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
இடையிலே காணக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், தாயே உங்களுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இன்னும் செய்தி கிடைக்கிறது, உங்களுடைய கணவர் ஷஹீதாகிவிட்டார், உங்களுடைய இன்னும் பிள்ளை ஷஹீதாகிவிட்டது. இந்த செய்திகள் எதுவும் அந்த தாயுடைய காதுக்கு எட்டாதது போன்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உஹது மைதானத்தை அடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து செய்தியை உறுதிப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கி விட்டார்கள் என்று சொல்லப்பட்ட செய்தி பொய் செய்தி என்று அந்த இடத்தில் அந்த தாய், அந்த சஹாபி பெண்மணி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், குல்லு முஸீபத்தின், உங்களை கண்டவுடன் என்னுடைய அனைத்து கவலைகள், அனைத்து வருத்தம், அனைத்து நோவும் எனக்கு இல்லாமலாகிவிட்டது. சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தன்னை பெற்ற தந்தை ஷஹீதாகிவிட்டார் என்று சொல்லப்பட்டது, உங்களுடைய கணவர் ஷஹீதாகிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது, உங்களுடைய பிள்ளைகள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த எந்த செய்தியும் அவருக்கு வருத்தமாக இல்லை. அந்த பெண்மணி சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தத்தில் அவர்களுக்கு எதுவும் நடக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து விட்டேன். இதற்கு பிறகு எனக்கு எதுவும் பொருட்டல்ல, எந்த கவலையும் எனக்கு கவலை அல்ல என்று அந்த தாய் சொல்வதென்றால் இது எப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கும்? இன்றைக்கு எத்தனையோ பேர் சகோதரர்களே, வாப்பா மௌத்தாகினதால பிள்ளைகள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். கணவன் மௌத்தாகினதால இன்றைக்கு மூளையை விட்டுட்டு ஒரு மென்டல் நிலைமையில் எத்தனையோ மனைவிமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையை இழந்தவர்களுடைய செய்திகள் தெரியும் சகோதரர்களே. அந்த தாய்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் நபி மீது அன்பு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிர் மாத்திரம்தான் விதிவிலக்கு, அந்த உயிர் அல்லாத அனைத்தையும் விட நீங்கள் தான் எனக்கு விருப்பத்திற்குரியவர்கள். அந்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா நஃப்ஸி, என்ன உயிர் மட்டும்தான் விதிவிலக்கு, அது இல்லாம எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட நீங்க தான் எனக்கு விருப்பத்திற்குரியவங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, இல்ல, உங்களோட உயிரையும் விட நான் தான் உங்களுக்கு விருப்பத்திற்குரியவனாக இருக்க வேண்டும், அப்பதான் நீங்க பூர்த்தியான மோமினாக முடியும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படியா, இதோ என்னுடைய உயிரையும் விட நீங்க தான் எனக்கு விருப்பத்திற்குரியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆன யா உமர், உமரே, இப்போதுதான். எந்த நிமிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே என்னுடைய உயிரையும் விட நீங்க தான் எனக்கு விருப்பத்திற்குரியவங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்களோ, அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட ஈமான் இப்பதான் பூரணமடையுது. சகோதரர்களே, பெரியார்களே, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவ மக்காவிலிருந்து முஷ்ரிக்குகள் சஹாபாக்களை விரட்டிய நேரத்தில் அப்படியே கைதியாக பிடிச்சிட்டான். பிடிச்சு கொண்டு போய்த்து தூக்கு மேடையில வச்சு அபூ சுஃபியான் வந்து சொல்றான், ஸைத் இப்னு ஹாரிஸா, நாங்க உன்னை விட்டுடுறோம், நீ போய்த்து உன்ன குடும்பத்தோட உன்ன வீட்டுல நீ சந்தோஷமாக இரு, ஆனா உனக்கு பகரமாக, உனக்கு பதிலாக நஊது பில்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து இந்த இடத்தில் வைக்கிறோம், உனக்கு விருப்பமா? சகோதரர்களே, தூக்கு மேடை தெரியும். அந்த சஹாபிக்கு நம்ம வெறும் வார்த்தையால, உள்ளத்தால இல்லாம ஓம்னு சொல்லி நடக்க போறல தானே, சொன்னா நம்மள விட்டுடுவாங்கன்னு அந்த சஹாபிக்கு தெரியும். அந்த சஹாபி சொல்றாங்க, அபூ சுஃபியான், நீ கேட்கிறாய், நான் வீட்டுல மனைவி பிள்ளைகளோட இருக்கணும், என்ன நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூக்கு மேடைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து வைக்கணும், இதையா நீ விரும்புறாய்? நான் சொல்லுகின்றேன், அபூ சுஃபியான்,
நான் என் மனைவி மக்களோடு என் வீட்டில் இருக்கும் போது என் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதத்தில் ஒரு முள்ளு குத்துவதை கூட விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். அந்த இடத்தில் வைத்து அவர்களுக்கு அப்படியே கத்தல் செய்யப்படுகிறது, ஷஹாதத்தை அடைந்து விடுகிறார்கள். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் தான் நேசித்தவர்கள் நபி அவர்களை. இவர்களுடைய நேசம்தான் உண்மையான நேசம். அந்த அபூ சுஃபியான் செல்றாரு, இந்த உலகத்துல ஒரு மனிதன் நேசிக்கிறண்டா நபியுடைய சஹாபாக்கள் நபியை நேசித்த மாதிரி எந்த ஒரு மனிதனையும் யாரும் நேசிப்பதை நான் காணவில்லை. அவர் சொல்றாரு, நான் யாரையும் கண்டில்ல, சரித்திரத்தில் கிடையாது. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை போன்று யாரும் நேசித்தது கிடையாது. கண்ணியமான மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நேசம் எங்களுடைய உள்ளத்திற்கும் வர வேண்டும். எந்த இடத்தில் வர வேண்டும்? எது பூரணமான நேசம்? என்ற உயிரை விட நான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள மனிதர்கள், உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எதுவும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட என்னுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க கூடாது. சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப இந்த நேசத்தை உறுதிப்படுத்தி உண்மைப்படுத்துவது என்ன? எப்படி? உலமாக்கள் எழுதுறாங்க, உண்மைப்படுத்துறா என்ன? அத்தஸ்தீகு பில் ஜினான். ஒன்று உள்ளத்தால உண்மைப்படுத்தணும், உள்ளத்துக்கு வந்துடணும். என்ற முழு மனித படைப்புகளை விட, தாயை விட, நான் பெற்ற பிள்ளைகளை விட, முழு சமூகத்தை விட, இந்த முழு உலக வஸ்துக்களை விட என்ற உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விருப்பத்திற்குரியவர்கள் என்பது உள்ளத்தில் வர வேண்டும். வல் இக்ராரு பில் லிசான், இதை நாவால் மொழிய வேண்டும். நாவால் மொழிந்து உண்மை மெய்ப்பிக்க வேண்டும். நாங்க சொல்லணும், எனக்கு எதுவும் பெருசில்ல, யாரும் பெருசில்ல. என்ற உள்ளத்துல முதலாவது இடம் அல்லாஹுக்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இதை உறுப்புகளால் வெளிப்படுத்த வேண்டும். சகோதரர்களே, ஒரு நியதி இருக்கிறது. யாரை நேசிக்கிறாரோ அவருக்கு வழிபடுவார். யாருக்கு நேசம், யாருடைய உள்ளத்துல யாரை பத்தி வந்துடுதோ அவருக்கு வழிபடக்கூடிய தன்மை இருக்கும். அது எந்த நிலைமை, என்ன சூழல், எங்க இடம், எதுவும் இல்லை. சகோதரர்களே, பெரியார்களே, இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி. யார் என்ற சுன்னத்துகளை உயிர்ப்பிக்கிறாங்களோ அவங்க தான் என்ன நேசிக்கக்கூடியவங்க. அப்ப நபியுடைய நேசம்னா அதனுடைய அடையாளம் அவருடைய முழு வாழ்க்கையில, அவருடைய கற்பனையில, அவருடைய அசைவுல, அவருடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் சுன்னத்துகள் வெளியாகி கொண்டிருக்கும். இதுதான் அவருடைய உள்ளத்துல நபி மீது அன்பு இருக்கிறது என்பதற்கு அடையாளம். கண்ணியமான மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சுருக்கமான நேரத்தில் பேச வேண்டி இருக்கிறது. இப்போது எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நபி மீது நேசம் எங்களுக்கு வேண்டும். எவ்வளவு, எந்த அளவுக்கு இருக்கணும் எங்கட உள்ளத்திலண்டா, அவங்கள விட ஃபர்ஸ்ட் பிளேஸ் அல்லாஹ்வுக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக யாரும் எங்கட உள்ளத்துல இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற நிலைமைக்கு நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் மாற வேண்டும். சகோதரர்களே, இதை எப்படி உருவாக்குறது? இதை எப்படி உருவாக்குறது? இன்னைக்கு பாருங்க, உலமாக்கள் எழுதுறாங்க கிதாபுகள்ல, ஒரு விடயத்துடைய நேசம் 5 விஷயங்களால ஏற்படும். ஒரு நேசம், அன்பு உள்ளத்துல வாரது இருக்குது. இதுக்கு 5 காரணம் இருக்குது. ஒன்று அல் ஹுப்பு தபஈ என்று சொல்றாங்க. அதாவது இயல்பாகவே அன்பு ஏற்படும். யாரு இது எப்படி ஏற்படும்? எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள். அது யாரும் சொல்லித்தர தேவையில்ல, இயல்பாகவே அது உள்ளத்தில் அந்த அன்பு ஒன்று ஏற்பட்டுவிடும். இது எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஏற்பட இயலாது. இந்த தொடர்பு எங்களுக்கு இல்ல. அடுத்ததா எழுதுறாங்க ஹுப்புல் ஜமால்.
இரண்டாவது காரணி, அழக பார்த்து அன்பு ஏற்படும். கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு அழகுக்கு நாங்க எல்லாரும் அடிமை. இதை விரிவா பேச தேவையில்லை, எல்லாருக்கும் விளங்கும். அழக பத்தி எங்களுக்கு தெரியும். சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த கிணத்துல போடப்பட்டுச்சு. அந்த பெரிய வரலாறு அந்த மன்னருடைய வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. மன்னர மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த பார்த்து அந்த அழகுல மயங்கி அவக்கு முடிவெடுத்துட்டா. தன்னை மறந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த அனுபவிக்கணும் என்ற முடிவுக்கு வந்துட்டா. இப்ப ஊரெல்லாம் செய்தி பரவிச்சு. இப்ப அவருக்கு ஒரு கேவலம் ஏற்படுகிறது. அந்த பெண் முடிவெடுக்கிறா, நீங்க இந்த கெட்ட பேரையா சூட்ட போறீங்க, நீங்களும் இந்த சோதனைக்குள்ள ஆகி பாருங்க சொல்லி எல்லா பொம்பளையிலையும் கூப்பிட்டு கையில ஒரு பழத்தையும் கத்தியையும் கொடுத்தா. பழத்தை வெற்ற நேரத்துக்கு அப்படியே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அதால நடக்க வச்சா. எல்லா பெண்களும் என்ன செஞ்சிட்டாங்க, பழத்தை வெட்டல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மயங்கி கைகளை வெட்டிக்கிட்டாங்க. இது ஆபத்தான ஒரு விஷயம். அழகு இருக்குதே, இது ஆபத்து. இந்த அழகினால அன்பு வரும். கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு நேரம் போதா. உலமாக்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடுகளும் பெரும் ஒரு சர்ச்சையும் இருக்குது. யாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா? கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களை எத்தனை பேருக்கு தெரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு? மனைவிமார்கள் சொல்றாங்க, மடியில படுத்துக்கொண்டு நாங்க நபியுடைய முகத்தையும் பார்த்தோம், சந்திரனையும் பார்த்தோம், நபியுடைய முகம்தான் பிரகாசமாக இருந்துச்சு. சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப நாங்க என்ன செய்யல, எங்கட நபியுடைய அன்பு எப்படிப்பட்டது, அவங்களோட அழகு எப்படிப்பட்டது என்று நாங்க படிக்கல. எங்களுக்கு தெரியா. உண்மைக்கு உண்மையாக சகோதரர்களே, ஷைத்தானுக்கு கூட கனவுல நபியுடைய தோற்றத்தை எடுத்துட்டு வர முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டவங்க பாக்கியசாலிகள். அவங்கள உண்மைக்கு உண்மையாக யார் கனவுல கண்டாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் நபியுடைய அந்த அழகு. சகோதரர்களே, நபியுடைய அழகை பார்த்தவங்க உண்மையான சஹாபாக்கள். எந்த அளவுக்கு கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட புருவம் எப்படி, நெற்றி எப்படி, முடி எப்படி, முடியில எத்தனை வெள்ள முடி எண்ணி எழுதப்பட்டிருக்குது. உலகத்துல வாழ்ந்த எந்த அரசன் வரலாறும் கிடையாது, அவரை பற்றி எழுத்தும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை முடி வெள்ள முடி இருந்துச்சுங்கிறத கூட அந்த சஹாபாக்கள் எண்ணி எங்களுக்கு அறிவிச்சு தந்திருக்கிறார். சகோதரர்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அழகை படிக்கணும். ஏன் படிக்கணும்? படிக்க படிக்க நபி மீது ஒரு பைத்தியம் வந்துடும். நபி மீது ஒரு அளவு கடந்த அன்பு ஏற்பட்டுடும். சகோதரர்களே, பெரியார்களே, அதை விரிவா பேசணும் ஒரு தனி தலைப்புல. அடுத்தது சொல்றாங்க, மூணாவது விஷயம் ஹுப்புல் கமால். ஒரு மனிதனுடைய அவனுடைய செயல்பாடு, அவனுடைய உடல் அமைப்பு விஷயங்கள்ல ஒரு பூரணத்தன்மை இருக்கும். இந்த பூரணத்தன்மைக்கு அப்படியே எங்களை உள்ளத்துல அவருக்கு ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு அன்பு ஏற்பட்டுடும். இன்னைக்கு இதையும் விஷயம் விரிவா பேச தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் மாட்டி இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நடிகர்களை பார்க்கிறோம். அவர்கள் நடிகர்கள். அழகும் உண்மையான அழகு அல்ல. அவங்களோட செயல்பாடு எழுதி அப்படியே பழக்கி நடிக்க வச்சிருக்குது. ஆனா அவரோட நடிப்புல அவருடைய திறமைகளை பார்த்து, அவருடைய பூரணமான ஒரு செயல்பாட்டை பார்த்து, படத்தை பார்த்து சிலர் அந்த பட நடிகனுக்கு அடிமை, சிலர் நடிகைகளுக்கு அடிமை. ஒரு கிரிக்கெட் வீரனை பார்த்தோம்டா, அவன் பிராக்டிஸ் பண்ணி அவனுக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தன்மை விளையாட்டு மட்டும். அந்த விளையாட்டுல இருக்கக்கூடிய அந்த திறமை, அவன் அந்த விளையாட்டுல நல்ல ஒரு பூரணத்துவமான அவனுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து வாலிபர்களுக்கெல்லாம் அவன் மீது ஒரு பைத்தியம். சும்மா 2-3 விஷயத்தை பேசிக்கொள்ளலாம். ஒருத்தரை பார்த்து கழுது என்று கூப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லுவான்? குரங்குண்டா என்ன செய்வான்? ஆனா அவனுக்கு தெரியாம டொங்கி கட், மங்கி கட், கழுத வெட்டு, கழுத அந்த தோற்றத்துல ஒரு முடிய வெட்டுறது, மங்கி கட், குரங்கு.
இது ஒரு நடிகன் அல்லது ஒரு ஆக்டர் அல்லது ஒரு கிரிக்கெட்டர் வெற்ற முடிய பார்த்து இன்னைக்கு எத்தனை பேர் வெட்டி கொண்டிருக்கிறான். சில புடியமார பாருங்க, ரோட்ல போகல ஒரு ஜாயா அப்படி போவான். என்னன்னு பார்த்தா ஒரு கிரிக்கெட் வீரர் இப்படித்தான். அவன் வாழ்க்கையே சிலவன் அப்படியே, அவன் அசைவுகள் எல்லாம் அதுதான். இன்னைக்கு எத்தனை கணவன் மனைவிகள் ஹலாலான கணவன் இருக்க அவட போன்ல போய் ப்ரொஃபைல் பாருங்க, ஒன்று ஒரு நடிகனாக ஆக்டராக இருப்பான், இல்லாட்டி ஒரு கிரிக்கெட் வீரனாக இருப்பான். அதே மாதிரி எத்தனை கணவன்மார்கள் மனைவி இல்ல, எத்தனையோ நடிகைமார்களை வைத்து பார்த்து பார்த்திருக்கிறாங்க. அவ்வளவு விருப்பம், அவ்வளவு விருப்பம். பேர் வைக்க கூட பெத்த பிள்ளைக்கு அந்த நடிகரை போல அந்த நடிகை மாதிரி ஒரு கிட்ட வாரம் மாதிரி தான் பேரையும் வைப்பாங்க. அவ்வளவு விருப்பம். சகோதரர்களே, இது ஹுப்புல் கமால் என்று சொல்றது. அவங்களோட சில அந்த ஆரோக்கியமான அவங்களோட திறமைகள், ஆற்றல்கள், அவங்களோட அந்த செயல்பாடுகளுடைய அந்த பூரணமான ஒரு ஆற்றல் மிகுந்த செயல்பாடை பார்த்து பார்த்து ஒரு அன்பு இயல்பாக வந்துடும். சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கமாலியத்தான தன்மை எங்களுக்கு தெரியாது. நாங்க படிக்கல, நாங்க கேட்கல, நாங்க அதை வாசிக்கல, தெரிஞ்சதை நாங்க பேசல, எங்கட உள்ளத்தில் அந்த அன்பும் இல்ல. அடுத்தது சகோதரர்களே, பெரியார்களே, நாலாவது ஹுப்புல் இஹ்சான். ஒரு மனிதனுடைய நலவு, அரபுல சொல்லுவாங்க அல் இன்சான் அப்துல் இஹ்சான். ஒரு நலவு செஞ்சா நலவு செய்யப்பட்ட மனிதன் அவனுக்கு அடிமையாயிடுவான். அவனை நினைச்சு இருப்பான், எனக்கு இப்படி செஞ்சாரே, அவரை புகழ்ந்து இருப்பாரு. இது போல சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட உம்மத்தாகிய எங்களுக்கு செஞ்ச இஹ்சானுகள் என்ன, எங்களுக்கு எவ்வளவு உபகாரம் செஞ்சிருக்கிறாங்க. சகோதரர்களே, 2 பேர பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அல்லாஹ்வின் மூலமாக, ஒருத்தருக்கு நஞ்சூட்டப்பட்டு ஷஹீதாகுவாரு, இன்னொருத்தர் கொலை செய்யப்பட்டு வெட்டப்பட்டு வாளால ஷஹீதாகுவாரு. பாத்திமா நாயகிக்கு இந்த செய்தி கிடைச்சிச்சு. ஓடி போறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகளோட எவ்வளவு இரக்கம். சுன்னத்தான நஃபிலான தொழுகையை வீட்டுல தொழுவாங்க. தொழும்போது சஜதாவுல இருக்க போல இவங்க போயிட்டு அப்படியே கழுத்துல உட்காருவாங்க ஏதி. இவங்க இறங்கும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவுல இருந்து தலையை தூக்க மாட்டாங்க. அவ்வளவு இரக்கம் பேர பிள்ளைகளோட. இதையும் தெளிவா நான் விரிவா பேச தேவையில்ல. இந்த 2 பிள்ளைகளும் இப்படி ஆபத்தாக அவங்களோட உயிர் போகுதுன்னு தெரியும். சகோதரர்களே, பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துவா கொடுக்கப்படுகிறது உலகத்துல, எதை கேட்டாலும் கிடைக்கும். அந்த துவாவுல இந்த 2 எங்களோட பேர பிள்ளைக்கும் கேளுங்களேன், இந்த ஆபத்தை பாதுகாக்கிறதுக்கு என்று சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாத்திமா, அதை நான் அப்படியே வச்சிருக்கிறேன். நாளைக்கு கியாமத்தில் என் உம்மத்தில் சிலர் நரகத்துக்கு போவாங்க. இந்த துவாவை வச்சு அவங்கள நரகத்திலிருந்து எடுக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன். என் பேர பிள்ளைகளுக்கு பாவிக்க மாட்டேன். சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு அன்பு, என்ன அன்பு! எங்கள் மீது எவ்வளவு உபகாரம் செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 100 தடவை இஸ்திஃபார் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பாவம் செஞ்சது? எதுவும் பாவம் செய்யாத நபி. யாருக்கு? உம்மத்துடைய பாவத்துக்காக ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்புக்குள்ள ஈடுபட்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரഊஃபும் பில் முஃமினீன், குர்ஆன் சொல்லுது, முஃமின்களோட இரக்கமானவங்க. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துல சிலருடைய விஷயத்துல எந்த அளவுக்குண்டா, அல்லாஹ் கேட்கிறான், நபியே, இவங்களுக்கு ஹிதாயத் இல்லாம போகுதுன்னு, இவங்க நரகவாதிகளாக ஆகிடுவாங்கன்னு நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள போறீங்களா என்று கேட்கிற அளவுக்கு கவலையும் முயற்சியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சகோதரர்களே, பெரியார்களே, இது தொட்டு வச்ச விஷயங்கள். நபி இந்த உம்மத்தின் மீது கொண்ட அந்த செஞ்ச உபகாரங்கள், இஹ்சானுகளை பத்தி படிக்கணும் சகோதரர்களே. எங்களுக்காக எவ்வளவு உபகாரங்களை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க என்கிறத படிக்க படிக்க அந்த நபி மீது ஒரு அன்பு வரும் சகோதரர்களே. அடுத்ததுதான் 5வது விஷயம் எழுதுறாங்க, அல் ஹுப்புல் அக்லி, புத்தி சம்பந்தப்பட்ட, சிந்தனை சம்பந்தப்பட்ட அன்பு. என்னது? குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது, கட்டாயம் நபிய அன்பு வச்சே ஆகணும். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது, நபிய அன்பு வைக்கலண்டா நஷ்டம். சகோதரர்களே, குர்ஆன்ல எந்த அளவுக்கு வந்திருக்குதுண்டா, குல், நபியே நீங்க உங்க உம்மத்துக்கு சொல்லுங்க,
இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும். 5 மனிதர்களை சொல்றான் அல்லாஹ். உங்களோட தந்தைமார்கள், உங்களோட பிள்ளைகள், உங்களோட மனைவிமார்கள், உங்களோட குடும்பம், உங்களோட சகோதரர்கள், இந்த 5 பேரும். 3 பொருள்கள் அல்லாஹ் உலக வஸ்துக்களை சொல்றான். நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வங்கள், நஷ்டம் ஏற்பட்டுடக் கூடாண்டு பயந்து செய்யக்கூடிய வியாபாரம், உங்களோட சொத்து செல்வம், உங்களோட வியாபாரம். 3ஆவதாக அல்லாஹ் சொல்கின்றான், ஓ மசாக்கினு தர்லௌனஹா, உங்களுக்கு ரொம்ப விருப்பமான உங்களோட வீடுகள். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர வீடு சொர்க்கம். குடிசையில வாழ்ந்தாலும் எங்க வச்சாலும் இல்ல, அவர வீட்டு குடிசைக்கு போனா தான் அவருக்கு நிம்மதி, அதான் அவருக்கு பிடிக்கும். இந்த 3 வஸ்துக்கள், 5 மனிதர்கள், இந்த 3 வஸ்துக்கள், இந்த 8ம் அஹப்ப இலைக்கும், உங்களோட உள்ளத்துல நான் பின்னால சொல்ல போற 3 விஷயங்களை விட இந்த 8 விருப்பத்திற்குரியதாக இருக்குமெண்டா, மினல்லாஹி, அல்லாஹுவை விட, வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட, வ ஜிஹாதின் ஃபீ சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யறதை விட, இந்த 3 விட இந்த 8 இடம் பிடிச்சிட்டுண்டா, கொஞ்சம் மேலோங்கிட்டுண்டா, விருப்பத்துக்குரியதாக ஆகிட்டுண்டா, ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, நீங்க அல்லாஹ்வுடைய தண்டனையை, சோதனையை எதிர்பாருங்க. பின்னால் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், பாவிகளான கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழியே காட்டுறதில்ல. ஏன் சொல்றான் சகோதரர்களே, அல்லாஹ்வை விட, ரசூலை விட, தீனை விட எங்களுக்கு மற்றவைகள் விருப்பத்துக்குள்ளதாக இருக்குமெண்டா, எங்கட உள்ளத்துல இடம் பிடிக்குமெண்டா, எங்களை அல்லாஹ் ஃபாசிக்குகள் என்று சொல்றான். எங்கட உள்ளத்துல ஏனையவைகள் அல்லாஹ் ரசூல் தீனை விட விருப்பத்துக்குரியதாக ஏனையவைகள் இருக்குமெண்டா, எங்களை பார்த்து அல்லாஹ் வழிகேடர்கள், பாவிகள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப சகோதரர்களே, இதையும் படிக்கணும், நாங்க இதையும் படிக்கணும், இத பத்தி பேசணும், பேசுறத கேட்கணும், நாங்க இத பத்தி எழுதணும். எழுத எழுத எங்கட புத்தி எங்களுக்கு சொல்லும், இல்ல நீ நபி மீது அன்பு கொள்ளு, அல்லாஹ் மீது அன்பு கொள்ளு, தீன் மீது அன்பு கொள்ளு என்று சொல்லும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எங்கட உள்ளத்துல உண்மைக்கு உண்மையான அன்பு வரணும். எல்லா நிலைமையிலும், எல்லா இடத்திலும், எல்லா சூழலிலும் எங்கட உள்ளத்துல அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பும் நேசமும் இடம் பிடிக்கணும். அது எங்கட உறுப்புகளால வெளியாகணும் சகோதரர்களே. எனவே இந்த ரபியூனில் அவ்வல் மாதத்தில நாங்க மீலாதுன் நபி நாங்க யாரும் சொல்லல இது பெருநாள் என்று, இது ஈதே மீலாது என்று சிலவங்க சொல்லுவாங்க. நாங்க சொல்லக்கூடாது. முஸ்லிம்களுக்கு பெருநாள் 2 தான். ஒன்று நோன்பு பெருநாள், அடுத்தது ஹஜ்ஜு பெருநாள். வேற எந்த பெருநாளும் எங்களுக்கு கிடையாது. இது அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய, தந்திருக்கக்கூடிய பெருநாள்கள். இதுக்கு அல்லாத வேறொரு பெருநாள் கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதத்தில் குறிப்பா நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பேசுறது, அவர்களை பத்தி படிச்சு கொடுக்கிறது, எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட வீடுகள்ல இத பத்தி பேசுறது, கலைக்கிறது. ஏன் இணைய காலங்கள்ல பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல. இதுல சரி நாங்க பேசுவோம், இதுல சரி நாங்க இதை பத்தி பேசுவோம் சகோதரர்களே. பேசி பேசி எங்கட உள்ளங்களுக்கு, நாங்க எங்க உள்ளங்கள்ல இந்த அன்பை ஏற்படுத்துவோம், எங்கட வாழ்க்கையில கொண்டு வருவோம் சகோதரர்களே. அதற்குத்தான் எங்களுக்கு இப்ப நீங்க கொஞ்சம் நாங்க சொல்ல வேண்டி இருக்குது. எங்களுக்கு நபியை பத்தி எழுதின பல புத்தகங்கள் இருக்குது. ஷமாயிலே திருமிதி என்று எங்களுக்கு ஒரு ஹதீஸ் கிரந்தமே இருக்குது. அதுல நபியை பத்தி பூர்த்தியா எழுதப்பட்டிருக்குது. நபியுடைய நல்ல குணம் என்ன, நபியுடைய அழகு என்ன, நபியுடைய உடல் அமைப்பு எப்படி, நபியுடைய பண்பு என்ன, நபியுடைய விட்டு கொடுப்பு என்ன, நபி உம்மத் மீது கொண்ட அன்பு என்ன, அவர்களுக்கு மீது செய்திருக்கக்கூடிய உபகாரம் என்ன, இப்படி நிறைய கிதாபுகள் இருக்குது. சீரா என்ற தலைப்புல சீரத்துர் ரசூல் அப்படி என்ன சொல்லி நிறைய கிதாபுகள், அதுகள் எல்லாம் அதிகமாக தமிழ்ல இருக்குது. சகோதரர்களே, எடுத்து படிங்க. எங்க மனைவிக்கு படிக்க சொல்லுங்க, எங்க பிள்ளைகளுக்கு இதை படிச்சு கொடுங்க. சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க இன்னைக்கு பாருங்க எவ்வளவு நாங்க பெரிய ஆபத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இதை தெளிவா பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நடிகர்களை பத்தி, கிரிக்கெட்டரை பத்தி வரலாறு பேச முடியும். சில ஆட்களுக்கு எல்லா வரலாறையும் சொல்லி முடிப்பாங்க. சில மன்னர்களை பத்தி வரலாறு தெரியும்.
பாடமாக்குறோம், படிக்கிறோம், எழுதி வச்சிருக்கிறோம், நோட் பண்ணிருக்கிறோம். இப்படி பல அரசியல்வாதிகளை பத்தி தெரியும். ஆனா சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயம் யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க எத்தனை பிள்ளைக்கு தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், எத்தனை ஆண் பிள்ளைகள், எத்தனை பெண் பிள்ளைகள், எத்தனை மனைவிமார்கள்? அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பா யாரு, வாப்பாட வாப்பா யாரு, அவங்களோட தாய் யாரு, தாயோட தாய் யாரு? சகோதரர்களை இதுக்குள்ள கேட்டா பெரும்பாலும் தெரியாம இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மாட பேர் என்ன? எங்க இருக்கிறோம் சகோதரர்களே? சும்மா வெறுமனே சொல்றோம், வார்த்தையில நாங்கள் சொல்ற பயான்ல சொல்றதுக்குரிய வார்த்தை எல்லாரிலையும் பாடமாக்கி வச்சுக்கிறோம். உயிரிலும் மேலான நபி, கண்மணி நாயகம், கண்ணிலும் மேலான நபி சொல்லும் போது நாங்க கண்ணை தொட்டுக்கொள்றோம், எங்கட நெஞ்சை தொட்டுக்கொண்டு சொல்றோம். சகோதரர்களே, உள்ளத்தில் எதுவும் இல்லை. இல்ல மாஷா அல்லாஹ், இருக்கக்கூடியவங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா எல்லாருக்கும் இருக்கின்ற சொல்ல இயலாது. எத்தனை வீடுகள்ல இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசப்படுகிறது, எந்த வீட்டுல இவங்களோட விஷயங்கள் சொல்லப்படுகிறது சகோதரர்களே. எனவேதான் கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயான்கள் செய்ய வைங்க, கொண்டு வந்து. சிலவங்க அழகா பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, சிலவங்க பேசினா அப்படியே பூரிச்சு பேய்த்திடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோற்றத்தை பத்தி. சுப்ஹானல்லாஹ், அவங்களோட பண்பை பத்தி, அவங்களோட பிறப்பை பத்தி, அவங்க உம்மத்துடைய கவலையை பத்தி, இப்படி ஒவ்வொரு தலைப்புல பேசுறேன்டா நாள்கள் போதாது சகோதரர்களே, நாள்கள் போதாது. எனவே இது எங்களுக்கு கடமையாக இருக்குது. அல்லாஹ்வை அன்பு கொள்றது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் அன்பு கொள்ளணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? மௌத்தாயின செய்தி கிடைக்குது. நம்மள மௌத்துண்டே சொல்லல, சொன்னாங்க யாரு சரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துண்டு சொன்னா தலை பூமியில உருளும்ண்டாங்க, வாழ வச்சுக்கொண்டு. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முயற்சிக்கு பிறகுதான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன உசுரை மட்டும் விட்டுடுங்க, மற்ற எல்லாத்தையும் உங்களை விட நான் எதையும் விரும்பலன்னு சொன்னாங்க. இல்ல உமர், உங்களோட உசுரையும் விட நீங்க என்ன விரும்பணும்? சகோதரர்களே, பெத்த தாயை விட, தகப்பனை விட, நாங்க பெத்த பிள்ளைகளை விட, முழு மனித சமூகத்தை விட, உலக முழு வஸ்துக்களை விட எங்கட உள்ளத்துல அன்பு நபி மீது முதலிடம் பிடித்த அன்பு வரணும் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். எனவே படிங்க, இப்படியான பயான்களை போய் கேட்டு அப்படியான விஷயங்களை நாங்க பேசுற, எனக்கு எழுத இயலுமெண்டா இவைகள் ஆதாரபூர்வமான விஷயங்களை எடுத்து படிச்சு நாங்க எழுதுறது, இதுகள் ஊடாக எங்களோட குடும்பங்களை வச்சு கொண்டு இதை பேசுறது, இதுகள் ஊடாக எங்களிடத்துல இதன் மீது அன்பு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுக்கு முதலிடம் கொடுத்து அன்பு வைத்து, அடுத்ததாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்பு கொள்ளக்கூடிய, அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.